ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்களோட செயல்பாடு அப்படிங்கிறது, அவர்கள் அந்த பக்தி நிலையில் அந்த ஆன்மீகத்துக்குள்ளே நுழைந்து அவர்கள் ஈடுபாடுகள் செய்யும் பொழுது அவர்களையும் சரி அவர்களுடைய குடும்பத்தார்களையும் சரி அது எப்பொழுதுமே காத்தருளும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அது மாதிரியான பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்திலலாம் பெண்கள் அப்படிங்கிறவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சாணம் கரைத்து அதை தெளித்து கோலம் விடுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். இன்றும் நிறைய இடங்களில் கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா பெண்கள் இப்படி தான் கடைபிடித்து வருகின்றனர். ஆனால் சில நகரங்களில் பார்த்திங்கன்னா இவ்வாறான விஷயங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டு வருகின்றது. கோலம் போடுவது அப்படிங்கிறது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று. அது நம்மளுடைய உடலுக்கும் சரி நம்மளுடைய மனதிற்கும் சரி ஒரு அமைதியையும் ஆரோக்கியத்தையும் வழங்கி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. ஒரு பெண்ணானப்பட்டவங்க பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை புனஸ்காரங்களில் ஆன்மீகத்தில் ஈடுபடும் பொழுது அவர்களுடைய குடும்பமும் செழித்து இருக்கும், அவர்களுக்கும் எப்பொழுதுமே அந்த நேர்மறையான ஆற்றல் அப்படிங்கிறது சிறந்து இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் பெண்கள் அப்படிங்கிறவ தான் அவங்க குடும்பத்தையே, அதாவது காலையிலேருந்து இரவு வர அந்த பெண்ணானப்பட்டவள் செயல்பாடுகள் அந்த செயலில் இருக்கும் பொழுது தான் அதிகாலையிலேருந்து பூஜை புனஸ்காரங்களை ஈடுபட்டு வீட்டு வேலைகள்லாம் செய்து வேலைக்கு போகிறவங்களை அனுப்பிவிட்டு அடுத்து வீட்டு வேலைகள்லாம் செய்து சாயந்தரமும் இதே மாதிரி இரவு அப்படியே தொடர்ந்து செய்யும் பொழுது தான் அந்த வீடானது தொடர்ந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அவங்க உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டா கூட அந்த வீடானது என்ன ஆகுது, அப்படியே மந்தமான நிலைக்கு போயிடுது. அப்போ வீடுன்னு இருந்தால் அந்த இடத்துல பெண்ணானப்பட்டவள் மிகவும் முக்கியமான ஒரு அங்கமாக திகழ்கிறார் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா வீட்டு வேலையும் செய்து கொண்டு வெளியில் வேலையும் செய்து கொண்டு திரும்ப வீட்லேயும் வந்து வேலை செய்வாங்க. அப்படிப்பட்டவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓயாமல் உழைத்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனால் நம்மளுக்கு தெரியாது, ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேலைக்கு போகிறோம், வந்து தூங்குகிறோம், சாப்பிட்றோம், ஆனால் இதுதான் நம்மளுடைய வேலையாக இருக்கும். ஆனால் இதை தாண்டி பெண்கள் செய்கின்ற அந்த வேலையை நம்ம ஒரு நாள் செய்தால் கூட அதை நினைத்தாலே நம்மளுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். ஆனால் அதை செய்து அவர்களோடு உதவி செய்து நம்ம அது வாழும் பொழுது தான் நமக்கு அது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். ஏன்னா பெண்கள் இருக்கும் இடம்தான் என்றைக்குமே மகாலட்சுமி கடாட்சம் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. வீடு எல்லாத்தையுமே தூய்மையாக வைத்து ஆன்மீகத்தை பெருக்குவது பெண்களுடைய ஒரு தலையாய கடமையாக இருக்கும். ஆனால் இன்று உள்ள இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நவீன காலத்தில் பெண்கள் அவ்வாறு கடைபிடிப்பது அப்படிங்கிறது ஒரு கடினமான சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய முன்னோர் வழி பண்டைய காலத்தில் அவர்கள் அதிகாலையில் எழுந்து செய்கின்ற இந்த வேலையை இந்த நேரத்தில் பெண்களை அவர்கள் கடைபிடிப்பது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஏன்னா அவர்களுடைய அந்த வாழ்வாதார ஆரம்பத்திலே அவர்களுக்கு அப்படி பழகிவிட்டதுனால அவர்கள் அதை கற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா நம்ம இப்போ நம்மளுடைய அம்மாவாக இருக்கட்டுமே, நம்மளுடைய அம்மா எடுத்துக்கிட்டால் அதிகாலையில் எழுந்து அவர்கள் வேலை செய்வதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இப்போ திருமணமான பெண்கள் சில நேரங்களில் சில பேர் அவர்களுடைய அந்த சோம்பல் அப்படிங்கிறது அதிகமாகி கொண்டே வருகிறது. அதிகாலையில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பெண்கள் கோலம் போடுவது மிகவும் உடலுக்கும் சரி மனதுக்கும் சரி சிறப்பான ஒரு விஷயம். அதை என்றைக்குமே மறந்து விடாதீர்கள். அதை கண்டு இதை இப்படி போடணுமா, இது அதிகாலையில் எழுந்து நம்ம இப்படி செய்யணுமா அப்படின்னு நமக்குள்ளேயே தயக்கத்தை ஏற்படுத்தி கொண்டோம்னா அது நமக்கு பெரிய ஒரு துன்பமாகத்தான் போய் முடியும். நம்ம கோலம் போடுவதனால எவ்வளவு பெரிய நன்மைகள் தான் நமக்கு ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் தினமும் அந்த கோலம் போடுவது நமக்கு ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். கோலம் போடுவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய கற்பனை திறனையும் நினைவாற்றலையும் வளர்க்கிறது. அழகாக கோலம் போடுவரின் கையெழுத்து பார்த்திங்கன்னா பார்க்க தெளிவாக அழகாக இருக்கும். கோலம் தீய மற்றும் துஷ்ட சக்திகளை வீட்டிற்குள் வரவிடாமல் தடுக்கும். லட்சுமி தேவியை நம் வீட்டிற்கு வரவழைக்கும். கோலம் போடுவதனால பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகளின் ஆசிகளுமே நமக்கு கிடைக்கப்பெறும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவில் கோலம் போடும்போது அதன் வெண்மை நிறம் பிரம்மாவையும் சுற்றியிடும் காவி நிறம் சிவபெருமானையும், கோலத்திற்கு நடுவே பார்த்திங்கன்னா நம்ம சாணம் வைத்து அதற்கு மேலே பூசணி பூ வைப்பதனால மகாலட்சுமியும் விஷ்ணு பகவானும் சேர்ந்து நமக்கு அந்த அருளானதை கொடுப்பார்கள் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. நம்ம கோலம் போடுவதனால நம்மளுடைய வீடும் மங்களகரமாக இருக்கும். தினமும் நம்ம இதை போட்டுக்கொண்டே இருப்பதனால என்றுமே வீடு மங்களத்தால் நிறைந்து விசேஷ நாட்களை நமக்கு
நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கோலம் போடுவதனால ஒரு வீடானதும் அழகாக இருக்கும், அந்த கோலத்தை பார்ப்பவர்களுக்கும் அது கவர்ந்த வகையில் இருக்கும். ஏன்னா எத்தனையோ பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனையோ அதாவது வரைபடங்கள் எல்லாமே வரைஞ்சாலும் தரையில் நம்ம பெண்கள் போடுகின்ற அந்த கோலத்திற்கு ஒரு தனி இடம் உண்டு, சிறப்பும் உண்டு. அதனால் அனைவருமே தினம்தோறும் கோலம் போட கற்றுக்கொண்டு பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக கூட போடலாம். ஆண்கள் போடுவதும் அவர்களுடைய உடல் நலத்திற்கு நல்லதே தான். ஒரு நல்ல காரியத்தில் இல்லை நல்ல முயற்சியில் நம்ம ஈடுபடுறோம், அது மற்றவர்களால் முடியுது, நம்மளாலையும் முடியுது. ஆனால் அவர்கள் செய்யும் பொழுது அது நன்றாக வரும், நம்ம செய்யும் பொழுது அது நன்றாக வரும் அப்படிங்கிற அந்த தயக்கத்தோடு நம்ம அதை முயற்சி செய்யக்கூடாது. எல்லாராலும் எல்லாமே முடியும். ஒரு மனிதனுக்கு இருக்கின்ற நினைவாற்றலும் அறிவாற்றலும் மற்ற மனிதர்களுக்கும் இருக்கின்றது தான். என்ன அவர்கள் முயற்சி செய்து விடுகிறார்கள், நம்ம முயற்சி செய்வது கிடையாது, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ ஒருத்தங்க நல்லா படம் வரைகிறாங்க, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறாங்க, இல்லை நிறைய சாதனைகள் புரிகிறார்கள், எல்லாராலையும் எல்லாமே முடியத்தான் செய்யும். ஏன்னா அவர்கள் அதற்கான அந்த முயற்சிகள் பலவாறு எடுத்து தான் அந்த நிலையானதை அடைஞ்சிருப்பாங்க. நம்ம யோசிப்பது என்னென்னா இது நம்மளால் முடியுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான். அந்த கேள்வியை முன்வைத்த உடனே நம்மளுக்கு என்ன தோன்றுகிறது, நம்மளால் முடியாது அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் தோன்றிவிடுகிறது. ஏன்னா முயற்சி கூட நம்ம எடுக்காத போது தான் அதில் நம்ம தோல்வியானதை முதலே சந்தித்து விடுகிறோம். எல்லாராலையுமே எல்லாமே முடியும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. முடியாததையும் முடித்து காட்ட மனிதனால் முடியும். ஏன்னா விஞ்ஞானம் அப்படிங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நவீன காலத்தில் எவ்வளவோ வளர்ந்து கொண்டு போகிறது. அந்த காலத்துலேயும் நம்ம இவ்வாறாக வாழ்ந்திருக்கின்ற அந்த மக்கள் பின்பற்றிய நல்வழிகளை நம்ம பின்பற்றாத போது தான் நமக்கு பலவாறான நோய்களும் நோய் தொற்றுகளும் ஏற்பட்டு நம்ம இறக்க நேரிடுது. முற்காலத்தில் வாழ்ந்தவங்க பார்த்திங்கன்னா இப்போ இருக்கின்ற எந்த ஒரு சூழ்நிலையுமே அனுபவித்தது கிடையாது. ஆனால் அவர்கள் நீடூடி வாழ்ந்திருக்கின்றனர். முற்காலத்தில் வாழ்ந்த பெரியவர்கள் கூட இப்பயுமே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனர். அந்த முறைகளை பின்பற்றி மட்டும்தான் வாழ்கிறாங்க. இப்போ உள்ள வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. அதனால தான் அவர்கள் இவ்வளோ நாள் வாழ்கிறாங்க. இப்போ உள்ள காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்களாக இருக்கட்டும், நிறைய குழந்தைகள் கூட தேவையில்லாத உடல் தொற்று ஏற்பட்டு கூட இறக்கிற அந்த நிலையானது ஏற்பட்டு விடுகிறது. எப்பொழுதுமே உடலானது அசைத்து நம்ம வேலைகளை செய்யும் பொழுது தான் நமக்கு எல்லா வகையான நன்மைகளும் ஏற்படும். அதனால் இவ்வாறான விஷயங்களும் இதில் அறிவியலும் ஆன்மீகமும் சேர்ந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து செயல்படணும். கோலம் போடுறோம், கோலம் ஏதோ சும்மா கடமைக்குன்னு போடுறோம் அப்படிங்கிறத தவிர்த்து கோலம் போடுவதனால நமக்கு இவ்வாறான விஷயங்கள்லாம் நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத அறிந்து போட்டோம்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா மனிதர்களுக்கு ஒரு பலனானது இதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் அவர்கள் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. அதனால் இந்த விஷயங்களை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது அவர்களுக்கு மென்மேலும் இவ்வாறான விஷயங்கள் ஏற்படும். ஏன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா நிறைய வேலைகள் செய்கிறாங்க, ஆனால் எப்பொழுதுமே உடல் ஆரோக்கியத்திலே இருப்பாங்க. காரணம் என்ன, உடல்களை அசைத்து அவர்கள் செய்கின்றது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்கிறது. வேலைக்கு போகிறோம், வந்து தூங்குகிறோம், திரும்ப எந்திக்கிறோம்னா நமக்கு அது நோய் தொற்று தான் ஏற்படுத்தும். எப்பொழுதுமே ஆக்டிவாக இருக்கணும்னா நம்ம தேவையில்லாத விஷயங்களை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்வதை தவிர்த்து உடல் தகுந்து, அதாவது உடலுக்கும் மனதிற்கும் தகுந்த ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம நுழைந்து அவ்வாறான விஷயங்களில் நம்ம ஈடுபடுவது தான் சிறப்பான விஷயமாக இருக்கும். எப்போதுமே பார்த்திங்கன்னா விசேஷ நாட்களில் பல பெண்கள் சேர்ந்து ஒரு பெரிய கோலம் போடுவாங்க பார்த்திங்களா, அதுதான் சிறப்பான விஷயமாக இருக்கும். தங்களுக்குள்ளே இருக்கின்ற கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொண்டு கோலங்களை அவ்வளோ அழகாக போடும் பொழுது அதை பார்ப்பவர்களுக்கு அப்படியே ஆர்ப்பரித்து இருக்கும். அந்த வியக்க வைக்கிற எண்ணமானது அந்த நேரத்தில் உண்டாகும். அப்போ யாருமே நமக்கு சளைத்தவர்கள் அப்படிங்கிறது கிடையாது. யாரையுமே நம்ம மட்டம் தட்டியே நம்ம பேசிவிடக்கூடாது. அவர்களுக்குள்ளும் ஒரு திறமையானது இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ பார்த்திங்கன்னா கோலம் போடுவதையே நம்ம வாழ்க்கை முறையில் கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோலம் போடுவதற்கு புள்ளி வைப்போம். அந்த ஒவ்வொரு புள்ளியும் பார்த்திங்கன்னா சம நெறியில் அந்த நேராக நம்ம போடும் பொழுது அந்த கோலமும் அழகாக வரும். அதே நம்ம அந்த புள்ளிகள் அலங்கோலமாக நம்ம வைத்து கொண்டு போட்டோம் என்றால் அந்த ஒழுக்க முறை இன்றி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நேர்முறையில் பின்பற்றாமல் அலங்கோலமாக அந்த கோடுகள் போல் நம்ம ஆங்காங்கே சிதறி போயிருந்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கையுமே சிதறி போகும். அப்போ நேராக அந்த கோலத்தை ஒரு திட்டமிட்டபடி நம்ம போடும்போது தான் அது முழுமையடைகிறது. வாழ்க்கையே அப்படித்தான். நம்ம ஒரு திட்டமிட்டல் இல்லாமல்
ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய கடமைக்குன்னு வாழக்கூடாது. ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு கிடைப்பது அப்படிங்கிறதே அரிது. அந்த வாழ்க்கையில் நம்மளுடைய கர்ம வினைகளை கழித்து இனிமேலும் கர்மங்களை சேர்க்காமல் வாழ்வது தான் சிறப்பானதாக இருக்கும். அதுதான் நமக்கான தெளிவு கூட. அது நம்மளுடைய வாழ்க்கை முறையில் நம்ம செய்கின்ற செயல்களிலே அடிப்படையாக இருக்கின்றது. ஒருவன் ஒழுக்கத்தோடு நல்ல நெறிகளில் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீய செயல்களையும் ஈடுபடாமல் அவன் உண்டு அவன் வேலை உண்டு அப்படின்னு மற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொண்டு வாழ்கிறானா அது ஒரு சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். எப்பொழுதுமே பொறாமை குணம் கொண்டு மற்றவர்களிடம் எதையாவது எதிர்பார்த்து தேவையில்லாத ஆசைகளுக்கு அடிபணிந்து வாழ்கிறோம்னா அது மென்மேலும் நமக்கு துன்பத்தை தான் நிலைக்கும். நல்லவனாக வாழணும் அப்படின்னு நினைக்கின்ற மனிதர்களுக்கு அது எல்லா நேரமும் அப்படி இருப்பது கிடையாது. சில நேரங்களில் மனதானதை வேறு வழிகளை கொண்டு போகத்தான் செய்யும். ஆனால் நல்லவனாகவே ஒழுக்கனாக மாறணும், அதே நினைப்போடு வாழணும் அப்படின்னு நினைக்கின்ற வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற மனிதர்களும் இருக்கின்றனர் அப்படிங்கிறதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அப்போ அவர்களால் மட்டும் எப்படி வாழ முடியுது? அவர்கள் ஆரம்பத்திலேயே மனதானதை பக்குவப்படுத்தி வாழ்கின்றனர். எதுலேயுமே அந்த பற்று இல்லாமல் மனதானதை அலைபாய்ந்து விடாமல் ஒழுக்க நெறியிலே வாழ்ந்து அந்த நிலையை பின்பற்றி வாழ்கிறார்கள் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதுபோல் பார்த்திங்கன்னா அரிசி மாவில் கோலம் போடுவதும் நிறைய உயிர்களுக்கு நம்ம உணவளித்ததுக்கு புண்ணியத்தை வந்து சேரும். சின்ன சின்ன பூச்சிகளும் சின்ன சின்ன பறவைகளும் எறும்புகளுமே அந்த அரிசி மாவை வந்து உண்ணும் பொழுது அதற்கான அந்த புண்ணியத்தையும் நம்ம வந்தடைகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. எந்த ஒரு விஷயம் செய்கிறோம்னாலும் அந்த விஷயத்துக்கு பின்னாடி நமக்கு ஒரு நன்மை வந்து சேருது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். இப்போ இறைவனை வழிபடுறோம்னா அவர் மீது இந்த உண்மையான பக்தியை செலுத்தும் பொழுது அவர் நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார். அதுபோல தான் எல்லாமே எல்லாத்துக்கு பின்னாடியுமே ஒரு நன்மையான நமக்கு வந்து சேரக்கூடிய ஒரு கருத்து இருக்கே அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். எப்படி கோலம் போட வேண்டும் அப்படின்ன குறிப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கோலம் போடுவதனால என்னென்ன வளங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்து சாணம் தெளித்து கோலம் போட வேண்டும். நம் வீட்டில் வாசல் பார்த்திங்கன்னா லட்சுமி வாசம் செய்வதனால புது தண்ணீரை எப்பொழுதுமே தெளித்து கோலம் போட வேண்டும். கோலத்தின் நடுவே பூசணிப்பூ ஒன்று வைப்பதனால நமக்கு செல்வங்கள் சேரும். வியாழக்கிழமை துளசி மாடத்தில் கோலம் போடுவது நல்லது. வெள்ளிக்கிழமை தாமரைப்பூ கோலம் போடுவது நல்லது. சனிக்கிழமை பவளமல்லி கோலம் போட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். பௌர்ணமி நாளன்று தாமரைப்பூ கோலம் போடுவது சிறப்பு வாய்ந்ததாகும். ஞாயிற்றுக்கிழமை செந்தாமரை கோலமும் திங்கட்கிழமை அல்லிமலர் கோலமும் போட்டால் நல்ல பலன் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை வில்வ இலை போல கோலம் போட வேண்டும். புதன்கிழமை மாவிலை கோலம் போடுவது சிறப்பாக இருக்கும். கோலத்தின் அனைத்து பக்கத்திலும் பூக்கள் வைத்தால் திக்பாலர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும் நாட்களிலோ அமாவாசை நாட்களிலோ கோலம் போடுவதை நம்ம தவிர்த்து விட வேண்டும். இடது கையினால் கோலம் போடுவது தவறாகும். அதுபோல் பார்த்திங்கன்னா கோலம் போடும் பெண்கள் எப்பொழுதுமே உட்காந்துட்டு கோலம் போடக்கூடாது. குனிந்து குத்த வச்சு நம்ம அங்கிட்ட இங்கிட்ட கோலம் போடும் பொழுது தான் அது நம்மளுக்கு உடலுக்கு வலிமை சேர்க்கும் அப்படிங்கிறது உண்மை. வீட்டில் உள்ளவர்கள் வெளியில் செல்லும் முன்பே கோலம் போட்டு விட வேண்டும். கோலம் போட்டு முடித்த பிறகே அடுப்பு பற்ற வைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய கோலம் போடுவது சிறப்பு. ஆள்காட்டி விரலை நீக்கியபடி கோலம் போட வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு கிழமைகளுக்கும் ஏற்றவாறு கோலம் விட்டால் தீய சக்திகள் நம்ம வீட்டை நெருங்காது அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் தினமும் கோலம் போடும் பொழுது இவ்வாறான விஷயங்களை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும். ஏன்னா எல்லாமே தெரிந்து நாம் செய்கின்ற செயல்களில் அதுக்கு முழு பலனானது நமக்கு கிடைக்கும். நம்மளுக்கு கோயிலில் போனாலும் சரி, இல்லை ஒரு வேலைக்கு போனாலும் சரி, அதற்கான பலனானதை நம்ம தெரிந்து கொண்டு போகும் பொழுது தான் அதில் நமக்கு மனநிறைவோடு அதை பெற்றுக்கொண்டதாக அந்த எண்ணமும் நமக்கு உண்டாகும். அப்போ இவ்வாறான விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டு நடப்பது சிறப்பு. உங்கள் வீட்டில் இவ்வாறான பெண்கள் இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கும் இதை சொல்லி அவர்களுக்கு மென்மேலும் அந்த புத்துணர்ச்சி ஊட்டும் பொழுது அவர்கள் தொடர்ந்து கோலம் போட்டு தங்களுக்கும் தங்களை சார்ந்தவர்களுக்கும் எப்பொழுதுமே அந்த நன்மைகளை சேர்த்து கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம எழும்பொழுதே பார்த்திங்கன்னா தெய்வ கடாட்சத்தோடு அந்த இறைத்தன்மையை அதிகரிக்க செய்யும்படி நம்ம எழுந்து அன்றைய நாளை தொடங்குவது மிக சிறப்பானதாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இதே போல் ஆதரவு தந்து கொண்டு வாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
ஏற்கனவே நம்ம விளக்கு மற்றும் கோலம் சம்மந்தப்பட்ட பதிவுகளை போட்டிருக்கோம். அதற்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்குது. அதில் சில கேள்விகளும் கேட்டிருந்தீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கோலம் போடுறோம், அதை அதிகாலையில் நம்ம எழுந்து போடும் பொழுது பார்த்தீங்கன்னா அதை நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம். அந்த கோலத்தை யாராவது அழிச்சிட்டாங்கன்னா நம்மளுடைய மனமானது வருத்தமாகத்தான் இருக்கும். அந்த கோலம் அழித்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதற்கான பலனானது நமக்கு வந்து சேரும். அதனால் கோலத்தை அழிச்சிட்டாங்க அப்படின்னு கவலைப்பட தேவை கிடையாது. அதை தெரிந்து ஒரு ஆள் செய்கிறாங்க, வேணும்னே வந்து அழிக்கிறாங்கன்னா அதற்கான தண்டனையும் அதற்கான பாவங்களும் அவங்களைத்தான் வந்து சேரும். இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோலம் போடுவதை அழிச்சதுக்கலாமா பாவம் வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு பிடிக்கலன்னா அவங்க அந்த கோலத்தையே அவர்கள் வேணும்னே அழிக்கிறா போது அவர்களுடைய வாழ்க்கை முறையிலையும் எவ்வளவு துன்புறுத்தல்களை அவர்கள் ஈடுபடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஒரு சின்ன வஞ்சகம்தான் அந்த இடத்துல நமக்கு பெரிய அளவில் போய் முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல உணர்ந்து கொள்ளணும். ஒரு சிறு தீப்பொறி தான் பெரிய அளவில் காட்டுத்தீயாக மாறும் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ளணும். அதனால் தீமை அப்படிங்கிற அந்த நஞ்சை மட்டும் நமக்குள்ளே கொஞ்சம் கூட வைத்திருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதிகாலையில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து அன்றைய நாட்களில் உள்ள வேலைகளை செய்வது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். நம்ம 3:30 மணி பார்க்க எழுந்து வேலைகளை செய்வது அப்படிங்கிறது செய்வதற்கரிய செயல் தான். ஏன்னா 3 மணிக்கு யாராலையுமே அவ்வளவா எழுந்து அன்றாடம் அந்த பணிகளை செய்வது அப்படிங்கிறது சிரமமான விஷயம். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு எழுந்து இல்லை 4:30 மணிக்குள்ளே எழுந்து குளித்து முடிச்சுட்டு அதற்கப்புறம் போய் வெளியே கோலம் போட்டு வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்து வைக்கணும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா கோலம் போடுறோம்ல, அப்போ போட்டுட்டு பூஜை அறையிலையுமே நம்ம சும்மா ஒரு கோலம் மாதிரி போட்டுட்டு சமையல் அறையில் சும்மா சாப்பிச்சிட்ட கூட நம்ம கோலம் மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நம்மளால் நிறைய பேரால் அதிகாலையிலே எழுந்து குளிக்க முடியல, உடம்பு சரியில்லாதவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அதிகாலையில் மூஞ்சி கால்களை மட்டும் கழுவி கொண்டு அன்றைய நாளை கடந்து போவது சிறப்பு. ஏன்னா உடம்பு சரியில்லாத போது நம்மளால் முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உடம்பை மேலும் மேலும் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவை கிடையாது. ஆனால் நம்ம இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கோம் கணவன் மனைவி அப்படிங்கிற பட்சத்தில் அதிகாலையில் குளித்து முடித்து விட்டு அன்றைய வேலையை தொடங்குவது தான் சிறப்பு. ஏன்னா நமக்கே தெரியும் நம்மளுடைய உடலானது சுத்தமின்மை காரணமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் அதிகாலையில் எழுந்து அன்றைய நாள் நம்ம குளிச்சுட்டு அந்த வேலைகளை செய்வது. இல்லை என்னால் டெய்லியுமே குளிக்க முடியும், உடலை நான் சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இவ்வாறான விஷயங்களை ஈடுபடலாம். உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறவங்க எப்பொழுதுமே அதிகாலையில் குளித்து கொண்டு அன்றைய பூஜை புனஸ்காரங்கள் சமையல் வேலைகள் எல்லாத்தையுமே தொடங்குவது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதே ஒருவருக்கு கிடைத்த ஒரு பாக்கியமாகத்தான் இருக்கும். அதிகாலையில் எப்பொழுதுமே எழுந்து வேலைக்கு போகிறவங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ சுறுசுறுப்பாக எழுந்து வேலைக்கு போவாங்க. அதற்கு காரணம் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உள்ள அந்த இறைசக்தியோட தன்மை தான். அதனால் அதிகாலையில் எல்லாருமே எழுந்து கொள்கின்ற அந்த பழக்க வழக்கத்தை நம்ம கொண்டு வரணும். பெண்கள் பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலத்தில் இவ்வாறான விஷயங்களில் ஈடுபட முடியாது. அதனால் தன்னுடைய கணவனையோ இல்லை குழந்தைகளையோ இந்த விஷயங்களை நம்ம செய்ய சொல்வது சிறப்பான விஷயமாக இருக்கும். பெண்கள் மட்டும்தான் இவ்வாறான செயல்பாடுகளை ஈடுபடணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஆண்களுமே அதிகாலையில் எழுந்து இதை கடைபிடிப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறதே நம்மளுடைய செயல்பாடுகளில் நம்மளுடைய வீடை நம்ம எப்படி பேணி பாதுகாக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் உணர்ந்து கொள்ளுங்கள். அதனால் அதிகாலையில் எழுந்து எப்பொழுதுமே விளக்கேற்றி வழிபாடுகள் செய்துவிட்டு பூஜை அறையில் போய் நம்ம சமையல் செய்வது சிறப்பான விஷயமாக இருக்கும். அதிகாலையில் எழுந்துச்சு விளக்கேற்றிட்டோம், ஒரு 5 மணிக்கெல்லாம் விளக்கேற்றிட்டோம். அதற்கப்புறம் என்ன பண்ணுறது, இவ்வளோ நேரம் இருக்குதே போய் தூங்கிடலாமா அப்படின்னு கேட்டாலும் நம்ம உடனே போய் தூங்கிட்டாலும் நம்ம காலையில் எழுந்து செய்த வேலைகள் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அதிகாலையில் எழுந்துட்டோம், விளக்கேற்றி முடிச்சிட்டோம், சமையல் செய்ய கொஞ்சம் நேரம் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருந்தீங்கன்னா கூட வேறு நல்ல நல்ல பதிகங்களை நம்ம படிக்கலாம். இறைத்தன்மை வாய்ந்த சாமிகளோட அந்த மந்திரத்தையும் அவர்களுடைய வரலாறையும் நம்ம அதிகாலையில் தெரிந்து கொள்வது சிறப்பான விஷயம். ஏன்னா அந்த நேரம் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கேற்றி முடித்து விட்டு அந்த பக்தி மயமாக நம்ம இருக்கும் பொழுது இவ்வாறான விஷயங்களை நம்ம மேற்கொள்வது சிறப்பு. ஏன்னா அதிகாலையில் எழுந்து பொழுது நம்ம படிக்கும் பொழுதும் பார்த்திங்கன்னா அது நம்ம மனதிற்குள் ஞாபகமாக இருக்கும். நம்ம உடலில் உள்ள முழு இயக்கங்களுமே நம்ம கண் விழிக்கும் பொழுது நம்மளுடைய உடலானது ஓய்வெடுத்ததுக்கப்புறம் நம்ம திரும்ப எந்திக்கும் பொழுது தான் அந்த உடல்நிலையானது முழு எனர்ஜியோடு செயல்படும். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் சக்தி ப்ளஸ் நம்மளுடைய இறை சக்தி ரெண்டையுமே நம்ம ஒன்றரை கலக்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை உருவாக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து கொள்கின்ற அந்த வழக்கத்தை கொண்டு வாருங்கள். அதிகாலையில் நம்ம சீக்கிரம் எழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டும் சீக்கிரமாக தூங்கிடணும்.
ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஓய்வும் அப்படிங்கிறது மிகவும் ஒரு அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது மனிதன் கட்டாயம் தூங்கியிருந்தால் தான் அவனுக்கு அந்த உடல் அளவில் அவனுடைய எந்த வேலையாக இருந்தாலும் அவனுக்கு அந்த டயர்னஸ் இல்லாமல் அவன் வேலை பார்க்க முடியும். அதனால் நைட்டு தேவையில்லாத நேரங்களை செலவழிப்பதை விட நைட் சீக்கிரமாக தூங்கிறதுக்கு ட்ரை பண்ணுறது மிகவும் சிறப்பு. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு 9 மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்கி விடுவது தான் மிகவும் ஒரு சிறப்பான செயல். ஏன்னா அதிக நேரம் நம்ம கண் விழித்து இருப்பதே நம்மளுடைய உடலையும் சரி நம்மளுடைய மனதையும் சரி ரொம்ப ஒரு கெட்டுப்போன நிலைக்கு கொண்டு போய்விடும். நம்மளுக்கு இப்போ நம்ம இளமை பருவத்தில் இருக்கிறோம், நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக நம்ம தேவையில்லாத விஷயங்களை ஈடுபட்டு கொண்டு இருக்கோம். அதற்கான இந்த செயல்பாடுகளுக்கான அதாவது இந்த எதிர்மறையான ஆற்றல்களை நம்ம எப்போ சந்திக்க வேண்டிய இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட முதுமையை நம்ம அடையும் பொழுது இவைகள்லாம் நமக்கு உடல் அளவில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் ஆரம்பத்திலேயே நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்ம ஆரோக்கியமாக வைத்து கொண்டு அமைதியான முறையில் நம்ம வாழும் பொழுது தான் அது நமக்கு பிற்காலத்துலேயுமே முதுமையிலையுமே அது ஆரோக்கியத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஏன்னா முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்கள் வாழ்ந்திருப்பாங்க, 100 வயதை கூட கடந்து வாழ்ந்தவர்களும் இருக்கின்றனர். எதனால் அவர்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கென்று இவ்வாறான இப்போ இருக்கின்ற இந்த டெக்னாலஜியில் இருக்கின்ற எந்த ஒரு தீய பழக்க வழக்கங்களும் கெட்ட விஷயங்களும் இருக்கவே இருக்காது. அவர்கள் எப்பொழுதுமே அந்த ஆரோக்கியமான தோற்றத்தையும் உணவுகளையுமே உறக்கத்தையுமே பக்தி இப்படின்னு எல்லாமே நிறைந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையில்லாத விஷயத்திற்கு தான் நேரத்தை செலவழிக்கிறோம். அப்போ அந்த காலத்தை நம்ம நினைக்கும் பொழுது அதிக நாட்கள் வாழணுமா இல்லை இருக்கிற நாட்களை நம்ம எப்படி தேவையில்லாத முறையில் செலவழித்து வாழ்கிறோமா அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்கின்றது. அதனால் ஆன்மீகத்தன்மையை நம்ம வளர்த்து கொள்ளும்படியும் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையானது மட்டுமே நம்ம இந்த காலத்திலையுமே முயற்சி செய்வது நல்லது. மற்றவர்கள் நம்ம எந்த வகையிலையுமே பார்ப்பதை நிறுத்திவிடணும். அவர்கள் வாழ்க்கை ஆதாரத்தை நமக்குள்ளே ஒப்பிட்டு கொண்டு அவர்களைப் போல் நம்ம வாழணும்னு நினைத்தோம்ன்றா நமக்கு இருக்கின்ற எதையுமே நம்மளால் முழுவதுமாக வைத்து கொண்டு வாழ முடியாது. அதனால் நம்மிடம் என்ன இருக்கின்றதோ அதை முதல்ல வைத்துக்கொண்டு நம்ம வாழ பழகிக்கொள்ளணும். அதுதான் அடுத்தவர்கள் மீது அந்த பொறாமை குணத்தையும் ஏற்படுத்தும், அது நமக்கும் துன்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும். அடுத்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் நம்ம வீட்டு வாசலில் கோலம் போடும் பொழுது விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது செய்யலாம். ஒரு முகம் நம்ம விளக்கேற்றினோம் பார்த்திங்கன்னா நினைத்த செயல்கள் நமக்கு நடக்கும். இருமுகம் ஏற்றினோம்னா குடும்ப ஒற்றுமை அப்படியே மேன்மை அடைந்து கொண்டே போகும். 3 முகம் ஏற்றினோம்னா புத்திரதோஷம் நீங்கும். 4 முகம் ஏற்றினோம்னா பசு பூமி செல்வம் சர்வ பீடை நிவர்த்தி ஆகும். 5 முகம் ஏற்றினோம்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டும் அப்படிங்கிறது தான் ஐதீகம். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஊற்றியே விளக்கேற்றுவது மிகவும் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். நெய் நம்மக்கிட்ட வாங்க முடியாத பட்சத்தில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி கூட நம்ம விளக்கேற்றலாம். நம்மிடம் இருப்பதை வைத்து கூட விளக்கேற்றி நம்ம இந்த வழிபாடு முறை மேற்கொள்வது. ஆனால் சிறப்பான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நெய் ஊற்றி வழிபாடு மேற்கொள்வது தான். நெய் ஊற்றி விளக்கேற்றும் பொழுது அது நமக்கு மிகுந்த பலனை அளிக்கக்கூடியது. 5 முக எப்பொழுதுமே குத்து விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் 5 பக்கங்களையும் நம்ம விளக்கு ஏற்றுவது தான் சிறப்பானதாக இருக்கும். 5 பஞ்சபூதங்களையும் அது அடக்கி ஆள்கின்ற அந்த தன்மையை கொண்டதாக விளங்குகின்றது. அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம என்றைக்குமே விளக்கு ஏற்றி விட்டு அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றி அதிகாலையில் விளக்கு ஏற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம போய் தூங்கி விடக்கூடாது. அப்படி தூங்கிட்டோம்னா அது சில நேரங்களில் தானாகவே அதாவது நெய் காலியான பிறவோ இல்லை நல்லெண்ணெய் காலியான பிறவோ அது அணைந்து விடும். அப்படி நம்ம என்றைக்குமே அதை விட்டு விடக்கூடாது. கைகளாலையும் அதை அணைக்கக்கூடாது. ஒரு பூவை எடுத்து நம்ம அதை மென்மையாக அணைத்து கொள்வது தான் மிகவும் ஒரு சிறப்பு. விளக்கு நாங்கள் தினமும் ஏற்றுறோம், ஆனாலும் எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடக்க மாட்டுக்கு அப்படின்னும் நிறைய பேர் நம்ம கூறுவது பார்த்துருக்கிறோம். எப்போதுமே பார்த்திங்கன்னா எத்தனை வருடம் நமக்கு இந்த இன்னல்களை சந்திப்போம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கணக்கு கிடையாது. செய்கிறது ஒழுக்கத்தோடு நம்ம நேர்மையோடு போகும் பொழுது அதற்கான பலனானது எப்படியாவது நமக்கு வந்தடையும். அதுவரை நம்ம காத்திருந்து தான் அதை பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கும். நம்ம இப்போ யோசிக்கிறோம் பார்த்திங்களா, இவ்வளோ நாள் பண்ணுறோமே நமக்கு எதுவுமே நடக்க மாட்டுக்கு அப்படிங்கிற அந்த ஒரு கணம் நம்ம சிந்திக்கும் பொழுதே நம்மளுடைய செயல்கள் அனைத்துமே வீணாகி போய்விட்டதற்கு காரணமாகத்தான் இருக்கும். செய்கிறத நம்ம முழு ஈடுபாடோடு செய்து கொண்டே இருக்கும் பொழுது தான் அதற்கான பலனானது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அதற்கு எந்த நேரம் காலம் அப்படிங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. நம்பிக்கை அப்படிங்கிறது தான் ஒன்றாக இருக்கின்றது. அதுதான் நமக்கு முழு சொத்தாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள்.
அதை தவிர நமக்கு இவ்வளோ நாள் பண்ணுறோம் எதுவுமே நடக்க மாட்டுக்கு அப்படிங்கிற அந்த பேச்சுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. தினம்தோறும் நம்ம வழிபாடு முறைகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நாள் அதற்கான பலனானது நமக்கு ஏதோ ஒரு வழியில் வந்தடையும் அப்படிங்கிறதையும் முழுவதுமாக நம்ம புரிந்து கொள்ளணும். தினசரி விளக்கு ஏற்றுங்க. கட்டாயம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்ற அனைவருக்குமே நல்ல பலனானது கிடைத்து கொண்டே தான் இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. அதனால் எந்த ஒரு கெட்ட எண்ணத்தையும் நம்ம யோசிக்க தேவையில்லை. நல்லதே நம்ம நினைத்து கொண்டு இறைவன் வழி நம்ம பின்பற்றும் பொழுது அது நமக்கு நல்லதாக தான் நடக்கும். எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு தேவையில்லை. இறை வழிபாட்டுக்குள்ளே நம்ம நுழைந்துட்டாலே நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் அந்த நேரத்தில் வரக்கூடாது. இதை பண்ணால் நமக்கு வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிறது மட்டும் நம்ம இறை வழிபாட்டில் நினைத்து விடக்கூடாது. கட்டாயம் கிடைக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்குள்ளே இருக்க வேண்டும். ஏன்னா கேள்விக்குறியோடு நம்ம எதையுமே செய்தாலுமே அது நம்மளுக்கு கேள்விக்குறியாக மட்டும்தான் இருக்கும். வெற்றி அடைவோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம செயல்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வெற்றி அடைந்துருச்சு. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால் குழப்பம் இல்லாமல் எதையுமே நிதானமாக சிந்தித்து செயலாற்றுங்கள். அதில் நமக்கு எப்பொழுதுமே நன்மைகளே கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னாலே அது நமக்கு வெற்றி தரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இருக்கும். அதிகாலையில் எழுந்துட்டீங்க அப்படின்னாலே அன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் போய் சேரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை.